வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சில கமெண்ட்ஸ் பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என்எஃப்டினா என்ன ப்ரோ அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ என்எஃப்டினா என்னங்கிறத நான் ஷார்ட்டாக எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்எஃப்டி அப்படின்னா நான் ஃபங்கபிள் டோக்கன் அப்படின்னு ஒரு பேர். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டில் எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது ஆல்ரெடி ஒரு மியூசிக் போட்ட ஒரு டியூனை நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னும்போது, அது ஒரு பர்டிகுலர் 1 மினிட்குள்ளே அப்படின்னாக்கா அது காப்பிரைட் ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். பட் அதை நான் கண்டினியூஸாக அதை ரெக்கார்ட் பண்ணி நான் போடுறேன் அப்படின்னா அதில் எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக வரும். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்கும். பட் அதையே நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் போட்டால் அது நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதை வாங்கிறதுக்கான காசு என்கிட்ட இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ ஆன்லைனில் அதாவது டிஜிட்டலைஸ்ட் ஆக்கப்பட்ட ஒரு உடைமைகளாக மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களால் ஆர்ட் அண்டு கேமிங், ஆர்ட் அப்படின்னாக்கா நீங்கள் ஆர்ட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக நீங்கள் வரைவீங்க. அதை டிஜிட்டலாக நீங்கள் நான் ஃபங்கபிள் டோக்கன் மூலயமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ரிஜிஸ்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா OpenSea அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் லாகின் பண்ணி நீங்கள் உள்ள மெம்பர் ஆனீங்கன்னா அதில் நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் டிஜிட்டலைஸ்டாக மாற்றின அந்த கண்டென்ட், அதாவது ஆர்ட் அண்டு கேமிங்கை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சோல்டும் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அது நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நிறைய பேர் வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு மணி கெயின் ஆகும். நீங்கள் யாருக்காவது வாங்கினீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் ஃபங்கபிள் டோக்கன் அப்படிங்கிறது உங்களுடைய அக்ரிமெண்ட் மாதிரி. ஸோ அந்த டோக்கன் டிஜிட்டல் அக்ரிமெண்ட் மாதிரி. ஸோ அது உங்களுடைய இது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அதை யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை பர்ச்சேஸ் தான் பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் சிம்பிளாக சொல்லலாம். இப்போ என் ஃபோட்டோ இருக்குது. என் ஃபோட்டோவை நான் நான் ஃபங்கபிள் டோக்கன் என்எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணி நான் அந்த வெப்சைட்டில் போட்டேன் அப்படின்னா, யாராவது வாங்குறவங்க வாங்கினாங்கன்னா எனக்கு காசு கிடைக்கும். ஸோ என் ஃபோட்டோ யாரும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். ப்ரோ, கேமரா இம்பார்ட்டன்ஸாக வீடியோஸ் நிறையா ஷூட் பண்ணுற மாதிரி மொபைல் சொல்லுங்கள். ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும். 23Kல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ 23,000 நீங்கள் வீடியோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி மொபைல்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ ஒரு நண்பர் கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 23Kல வீடியோகிராஃபி அண்டு ஸ்டோரேஜுக்கு பெஸ்ட்டாக மொபைல் இல்லை. அபவ் 30K போனால் வேணால் ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் உண்மையான விஷயமும் கூட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வீடியோகிராஃபிக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்னாப்ட்ராகனில் 800 சீரீஸில் ஏதாவது ஒரு ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மொபைலாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8 Elite அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 8 Gen 3. ஸோ அந்த பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா 8S Gen 3ன்னு ஒரு சிப் செட் ஒன்று கிடச்சிது. ஸோ அந்த சிப் செட் போட்ட மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வீடியோகிராஃபிக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7+ Gen 3 அப்படிங்கிற சிப் செட் ஒரு நல்ல சிப் செட் தான். பட் அது மிட் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வீடியோகிராஃபி நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் Nord 4 OnePlusல அண்ட் Realme GT 6T அப்படிங்கிற 2 மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் இந்த ஸ்னாப்ட்ராகன் 700 சீரியஸ் அப்படின்னா 7 Gen 3 அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. ஸோ அது நாட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. மேபி ஃபோட்டோகிராஃபிக்கு வேணா ஓகேவாக இருக்கலாம். பட் வீடியோகிராஃபிக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் மீடியாடெக் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது மீடியாடெக் டைமென்சிட்டி 9400 அப்படிங்கிற சிப் செட்டு. அதுலேயே 9300 அப்படிங்கிற சிப் செட்டும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் அதில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த சிப் செட் கொண்ட மொபைல்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வீடியோகிராஃபி நல்ல ஒரு சூப்பரான அவுட்புட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா AnTuTu ஸ்கோர் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் 12 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மொபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அதில் உங்களுக்கு கேமரா செட்டப் நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வீடியோகிராஃபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ OnePlus Nord 4 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 26,000க்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக 30,000 இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க தற்சமயத்துக்கு. ஸோ 26,000க்கு வாங்கலாம். மேபி 25,000க்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆஃபர் டைமில். ஸோ அதே சிப் செட் கொண்ட ஒரு OnePlus மாதிரியே அவங்களுடைய ஒரு பிராண்டு தான்
ரியல்மி GT60 அப்படிங்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஆஃபரில் நிறைய சேல் பண்ணிட்டாங்க. பட் இப்போதைக்கு ஆஃபர் கிடையாது. இதை நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஆஃபர் டைமில் ஒரு 25,000ல் 256 GB வேரியன்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோகிராஃபி அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 256 GB ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி நீங்கள் எடுக்கும்போது 256 GB உங்களுக்கு இடப்பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அதனால் மினிமம் பார்த்தீங்கன்னா 512 GB நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பழைய மொபைலாக இருந்தாலும் IQ Neo 9 Pro பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வீடியோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அதோடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 30,000ஓட அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு Snapdragon 8 Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் IQவில் பார்த்தீங்கன்னா IQ 12 அப்படிங்கிற மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு 40,000 இல்லை 42,000 அந்த செக்மெண்ட்டில் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வீடியோகிராஃபிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு பில்டு குவாலிட்டியில் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். ஸோ அதே 40,000க்கு OnePlusல பார்த்தீங்கன்னா 13R அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 256 GB வேரியன்ட் தான் 40,000க்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் தான். ஸோ இதுலேயும் அதே சேம் சிப்செட் தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டான மொபைல் Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அது இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MI 14 CV அப்படிங்கிற மொபைல் 40,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடைக்கும். பட் அதிலே MI 14 ஒரு மொபைல் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய மொபைல். அதே மொபைல் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT6 அப்படிங்கிற பேரில் ரியல்மியில் ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கேமராவுக்கு ஒரு பெஸ்ட் மொபைலாக இருக்கும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30,000 கிராஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி போக்கோவில் F6 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா Snapdragon 8S Gen 3ல் ரன் ஆகக்கூடிய மொபைல். அது உங்களுக்கு 23,000ல் அவைலபிளாக இருக்கும், 256 GB வேரியன்ட்டு. பட் அதில் வந்து உங்களுக்கு கேமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதில் இருக்கிற சிப்செட் ஒரு நல்ல சிப்செட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு வீடியோகிராஃபி மேபி ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் போட்ட மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் வீடியோகிராஃபி நீங்கள் எடுத்திங்கன்னா ஷட்டரிங் நிறையா வரும். ஸோ அதில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸும் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்டு பிரச்சனைகளும் உங்களுக்கு அப்டேட்ஸில் நிறையாவே வரும். ஸோ வீடியோகிராஃபி தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன எடுப்பாங்கன்னா ஐஃபோன்ஸ் தான் எடுப்பாங்க. ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 60,000 70,000க்கு வந்துடும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 GB வேரியன்ட் வேணுன்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கலாம். பட் கொஞ்சம் பழைய மொபைலாக இருந்தாலும் நாம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 256 GB வேரியண்ட்டு அப்படி இல்லாட்டி 512 GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 70,000 80,000 வச்சா தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் லிஸ்ட்டில் சொன்னது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான மொபைல் கேமரா மொபைல்னு இருக்கும். பட் அதில் வந்து வீடியோகிராஃபி ஒரு சில மொபைலில் வேணால் ஓகேவாக இருக்கலாம். பட் எல்லாத்துலேயும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ 20,000லேருந்து 25,000ல் நீங்கள் பெஸ்ட்டு வீடியோகிராஃபி பார்க்குறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஹானரில் 200 அப்படிங்கிற மொபைல் ஓகேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ இதே ப்ராசஸரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா விவோவில் T3 Pro அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அண்டு OnePlusல Nord CE4 அப்படிங்கிற மொபைல் இருக்குது. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்குது. இதில் வீடியோகிராஃபிக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து ரியருக்கு மூவ் பண்ணிக்கலாம், திரும்ப ரியர்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து சர்வீஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக ஒரு மொபைல் சொல்லுங்கள், ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வேணும், 256 GBக்கு மேலே இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 256 GBக்கு மேலே அப்படின்னா 512 GB. ஸோ 512 GB அப்படின்னும் போது இவர் ப்ரைஸ் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணலை. ஸோ இவங்க ப்ரைஸ் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாக்கா எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 20,000 செக்மெண்ட்லேருந்து நானும் முடிஞ்ச வரைக்கும் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இன்பில்ட் ஸ்டோரேஜ் எனக்கு 256 GB அண்டு 512 GB. ஸோ இந்த வேரியண்ட்டில் நீங்கள் ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா ரியல்மி P2 Pro வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 80 வாட் சார்ஜ் உங்களுக்கு கிடச்சிரும். சார்ஜர் டப்பாவிலே கொடுத்துருவாங்க, கர்வ்டு டிஸ்பிளேவாக கிடச்சிரும். 5200 mAh பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் உங்களுக்கு 7 லட்சத்துக்கு கம்மியாக தான் கிடைக்கும், 6 லட்சத்துக்கு விட அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் இது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மொபைல்லாம் சொல்ல முடியாது.
ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் இது. பட் 12GB RAM 256GB வேரியன்ட் கம்மியான விலையில் இந்த மொபைல் தான் கிடைக்குது. 22,000 தான் ப்ரைஸே இருக்குது. அதில் மேபி உங்களுக்கு கார்டு ஆஃபர் வேறு ஏதாவது ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 20,000 இல்லை 19,000 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவே வந்து உங்களுக்கு 512GB வேரியன்ட் எடுத்திங்கன்னா 12GB RAM 512GB எடுத்திங்கன்னா ப்ரைஸே 24,000 இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுற இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 21,000 கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு 2,000 கார்டு ஆஃபர் அண்டு 2,000 எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 4,000 போக 21,000 இதை விட பெஸ்ட் டீல் உங்களுக்கு கிடையாது. ரியல்மி P2 ப்ரோலேருந்து 12GB RAM 512GB வேரியன்ட்டு ஜஸ்ட் 21,000 நீங்கள் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா வாங்கிடலாம். உங்களுக்கு போக்கோ பிடிக்கும் அப்படின்னா லேட்டஸ்ட் Android 15ஓட உங்களுக்கு போக்கோ X7 Pro பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப் செட் இருக்குது. ஸோ 8GB RAM 256GB வேரியன்ட்டு 28,000 இருக்குது. அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆஃபர்லாம் போக 25,000 மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ அதை தவிர ஆல்ரெடி சொன்ன OnePlus Nord 4 அண்ட் ரியல்மி GT6 ரியல்மி GT60 ஸோ இந்த மொபைல்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரியல்மி GT60 பை பண்ணலான்னு இருக்கேன், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பை பண்ணலாமான்னா டெஃபினட்டாக நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இதோடைய ப்ரைஸ் நீங்கள் ஆஃபரில் ஒரு 25,000 இல்லை அதிகபட்சமாக 26,000 256GB வேரியன்ட் கிடைச்சதுன்னா தாராளமாக பை பண்ணலாம். பட் இதே ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு மொபைல் iQ Neo 10R அப்படிங்கிறது அமேசானில் லான்ச் பண்ண போகிறாங்க. 11th March அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதோட பேஸ் வேரியண்ட்டே மேபி 12,256 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து அண்டர் 30,000 அப்படின்னும் போது இது லேட்டஸ்ட் Android 15 ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். அண்டு இது பார்த்தீங்கன்னா விவோ எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் சாஃப்ட்வேர் எல்லாமே. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு மேபி பெஸ்ட் டீலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் March 11 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு iQ Neo 10R மொபைல் என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிவிட்டு அது பிடிச்சிருந்தா அதை பை பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு ரியல்மி GT60 256GB வேரியண்ட்டு 25,000 இல்லை 26,000 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். பட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி 2,000-3,000 தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பை பண்ணுங்கள். ஸோ அவங்களே தான் ஆல்ரெடி ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. மினிமம் வந்து 4 years யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து March 11 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு iQ Neo 10R அந்த மொபைல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மொபைல் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மேபி அது வந்து இப்போ வாங்கினீங்கன்னா Android 15 லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மினிமம் நீங்கள் 4 years யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், அதுவும் அண்டர் 30,000. ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X6 Pro Android 15 அப்டேட் பண்ணிட்டேன் டுடே, உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சா ப்ளீஸ் வீடியோ மேக் பண்ணுங்கள், என்ன ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு நம்பர். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நான் இப்போதைக்கு என் கையில் இல்லை, அதை நான் சோல்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை நீங்கள் Android 15 அண்டு HyperOS 2 அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். லைக் ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, பேட்டரி ட்ரைனிங் இருக்கா, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கா, கேமரா எப்படி இருக்குது, அண்டு மெயினான விஷயம் கேமிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸு மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவோ T3 Pro அண்டு என் கையில் இருக்கக்கூடிய Honor 200 இந்த ரெண்டு மொபைலுக்கும் கேமரா கம்பேரிசன் ஒரு நம்பர் கேட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ரியல்மி Narzo 70 டர்போக்கும் கேமிங் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பர்டிகுலர் மொபைலுமே அதாவது விவோ T3 Pro அண்டு Honor 70 டர்போ ஸோ இது ரெண்டுமே தற்சமயத்துக்கு என் கையில் இல்லை. ஒரு வேளை கிடச்சிது அப்படின்னா நான் கேமராவுக்கான ரிவ்யூ என்ன முடிஞ்சால் மேக் பண்ணுறேன். பட் கேமிங் நான் ப்ளே பண்ணுறதுக்கு டைமிங் இல்லை. ஸோ கேம் பிளே நீங்கள் யாராவது பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H50 ஃபியூஷனோட ரிவ்யூ போட சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கையில் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நான் போட்டிருப்பேன், பட் மொபைல் கையில் இல்லை. பட் ஆல்ரெடி நிறைய டைம்ஸ் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் மோட்டரோலா H50 ஃபியூஷன். ஸோ அது வந்து 20,000 பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கேமரா மொபைல் ஃபார் மோட்டோ லவர்ஸ்.
மோட்டோரோலாவில் H50 நியோன்னு ஒரு மொபைல் இருக்குது, அது 20,000ல் இருக்குது. அதே மாதிரி மோட்டோரோலாவில் H50 ப்ரோன்னு ஒரு மொபைல் இருக்குது, அது 28,000ல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மொபைல்லையுமே டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கும். ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு மோட்டோரோலா H50 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூ வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா மொபைலாக இருக்குது. அண்டு கையில் பிடிக்கிறதுக்கு, ஹோல்ட் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. யூசர் ரிவ்யூ அப்படின்னும் போது இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நீங்கள் ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோட்டோரோலாவில் H50 ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா மொபைல் ஃபார் மோட்டோரோலா அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யூசர் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு தான் வந்து ரிவ்யூ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் மோட்டோரோலா H50 ஃபியூஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு கேமிங்க்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்காது. பட் கேமராவுக்கு ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் மந்த் எண்டு சேல் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் போட்டிருக்காங்க. ஒரு சில மொபைலுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது, நெக்ஸ்ட் டே திரும்ப கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 இருக்கிற மொபைலுக்கு நிறையா கொடுப்பாங்க. பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 இருக்கக்கூடிய மொபைலுக்கு அவ்வளோவா ஆஃபர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மொபைல் புதிய மொபைல் வரவும் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். புதிய மொபைல் வந்ததுக்கு அப்புறமா எது நல்லாயிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவசியம் ஒரு மொபைல் வாங்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ல் இருந்தாலும் பெஸ்ட் மொபைல் பெஸ்ட் ஆஃபரில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.